அம்மா நீங்க எந்த பகுதிமா? நாங்க வட்டம் 30. வட்டம் 30 என்ன தொகுதி? இது வந்து நெய்வேலி தொகுதி. நெய்வேலி தொகுதி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இது காரெல்லாம் உடைச்சாங்கன்னு சொல்றாங்க. என்ன எதனால இது நடந்துன்னு நினைக்கிறீங்க? இது வந்து நாங்க இந்த தொகுதியில வேற ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். மாற்றம் எங்களுக்கு வரணும். கரண்ட் வளர்ச்சியாளன்றாங்க, அதனால என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இல்ல இப்போதைக்கு வந்து இங்க ஒரு மாற்றம் உருவானோம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாமே வந்து தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் அண்ணன் திருமாவளவனை வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். இங்க இந்த பகுதிக்கு வரணும்னுட்டு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது எங்களுக்குள்ளேயே ஒரு சுற்று வட்டாரத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் அதை தான் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது சில பேருக்கு பிடிக்காததுனால இந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு நடந்திருக்குன்ட்டு எங்களுடைய கருத்துக்கள் சந்தேகமா இருக்கு. பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு வட்டம் 30. அதுக்கு அண்ணன் தான் எங்களுக்கு வந்து ஆதரவா எங்களுக்கு வந்து அன்னைக்கு பேசிட்டு போயிருக்காங்க வேட்பாளர். அதுல இருந்து நாங்க அண்ணன் தான் சரின்ட்டு நாங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். அதை வந்து மாத்தத்துக்காக இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. மாற்றம் உருவாகுதுனால இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறாங்க. ஆமா ஆமா. இப்ப வந்து வட்டம் 30 நீங்க இருக்குன்னு ஆமா. உங்களுக்கு குடிநீர் வசதி, மின்சார வசதி, சாலை வசதி எல்லாம் இருக்குல்ல? ஏற்கனவே அங்க சொன்னோம் போனதுல அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் இல்லைன்றாங்க. தெரு விளக்கு இல்லைன்றாங்க, 5 ஆண்டு காலம் கரண்ட் இல்லைன்றாங்க. நீங்க என்னவா சொல்றீங்க? ஆமா, அதான் உண்மை. கரண்ட் இல்லாம நிறைய மக்கள் இருக்கிறாங்க. பாதுகாப்பு இல்லை. தண்ணி வந்து நல்லா 3 டைம் விட்டாங்க, இப்ப 2 டைம் தான் விடுறாங்க. சாக்கடை வசதி, தண்ணி போறதுக்கு வழி கிடையாது. ரெண்டாவது வந்து கரண்ட் இல்லாம நிறைய பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க எல்லாம், குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. மழை பெஞ்சா தண்ணி எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம வாய்க்கா வெட்டி எல்லாமே மூடி போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் வந்து நடக்கிறதுனால நாங்க எல்லாமே கேமரா சின்னத்துக்கு ஓட்டு போடணும் ஒரு மாற்றத்தை விரும்புறீங்க. நாங்க திருமாவளவன் அண்ணன் வந்து எங்களுக்கு போன வாரம் வந்து ஓட்டு கேட்க வந்தாங்க. அவங்கள்ட்ட எங்க கோரிக்கையில நாங்க சொல்லியிருக்கோம். அவங்க வந்து அந்த கோரிக்கையில நிறைவேற்றி தரோம்னு இருக்காங்க. அது நாங்க தமிழக வாழ் உரிமை கட்சிக்கு நாங்க வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு எல்லாருமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நாங்க எல்லாருமே அவங்களுக்கு தான் 30ஆம் பிளாக்ல வந்து நாங்க எல்லாத்தையும் பேசி செய்யறோம். அந்த இதை வந்து அவர் எல்லாம் சொன்னனால எல்லாரும் செஞ்சு தரோம் கொடுத்துருக்காங்க. கரண்ட் இல்லாத வீட்டுக்கு கரண்ட் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இருக்காங்க. குடிநீர் வசதி, அது வீட்டு லைன் வந்து ரெடி பண்ணி தரோம் இருக்காங்க. எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கறதுனால நாங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். வட்டம் 30 வந்து அவங்க வந்து இப்ப இது வந்து நம்மளுக்கான ஒரு இதுவா வந்து இறங்கி செய்யறாங்க. எங்களுக்குன்னு வந்து இறங்கி செய்யற ஒரே ஆளு நம்ம அண்ணன் தான். வந்து அவங்க பேசினதுமே நாங்க மக்கள் எல்லாமே வட்டம் 30 இருக்க எல்லா மக்கள் எல்லாருமே அண்ணனை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சு. நம்மளுக்காக அண்ணன் வந்து செய்வாங்க, நம்ம அவங்கள ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு மக்களுக்குள்ளேயே ஒரு விழிப்புணர்வு மாதிரி வந்துடுச்சு. அதனால 10 வருஷமா இருந்தாங்க. எங்களை கோரிக்கை எதுவுமே செய்யலையே, வந்து கூட பாக்கல எங்க மக்களை. நாங்க எங்களெல்லாம் என்னன்னே கண்டுக்கல. இப்ப எல்லாம் வராங்க போறாங்கன்னா அண்ணன் வர்றதுனால எல்லாம் வராங்க போறாங்க. தேர்தலுக்காக தான் வராங்க. இது 10 வருஷமா வராதனால இப்ப வராங்க. வருத்தமா இருக்கு எங்களுக்கு. இப்ப அண்ணன் எங்களுக்காக முன் வந்திருக்காங்க. அதனால எங்களுடைய கோரிக்கைக்கு வந்து அண்ணன் வந்து நாங்க செஞ்சு தரேன்னு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு கோரிக்கை முக்கியம். தரத்துக்கு தமிழக வாழ்மை கட்சி முன் வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. அந்த வேட்பாளர் அவரு என்ன சொன்ன பேரு என்ன சொன்னீங்க? திருமாவளவன். தமிழக வாழ் உரிமை கட்சியில இருந்து வந்திருக்க அண்ணனை, திருமாவளவன் அண்ணனை நாங்க ஆதரிக்கிறோம். என்ன சின்னம் தெரியுங்களா? கேமரா சின்னம். நீங்க வந்து உங்களோட கோரிக்கை, எங்களுக்கு கரண்ட் வேணும், தண்ணி வேணும், சாலை வசதி வேணும், இதை முடிச்சு தரேன்னு எங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதனால நாங்க ஒரு மாற்றத்தை உருவாக்குறோம். 10 வருஷமா இருந்து என்ன வசதி செஞ்சு கொடுத்தாங்க? ஒரு வசதி செஞ்சு கொடுக்கல. தேர்தல் அப்ப மட்டும்தான் உள்ள வருவாங்க. அதுவும் மெயின்ல மட்டும் பாலகரை இந்த மாதிரி மெயினா தெருவு பக்கம் வரமாட்டாங்க. இப்ப கூட வந்து வரல. மெயின்ல மட்டும் வந்துட்டு ஜேஜிபி வச்சு பூவை கொட்டணும்னா வாங்கிக்கிட்டு அவர் வாட்டு கிளம்பி போயிட்டே இருந்துட்டாரு. ஆமா. அண்ணன் உள்ள இறங்கி வந்து எங்களெல்லாம் ஒரு பகுதியா வந்து பார்த்தாங்க. எல்லா ஒரு வசதி இருக்கா, ஒண்ணுமே இல்லையான்னு சொல்லிட்டு அண்ணன் ஒவ்வொரு தெருவா இறங்கி எங்களுக்காக வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதான் எங்களுக்கு. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. இப்போ நீங்கள் இந்த மக்கள் வந்து உங்களோட மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாற்றத்துக்கு ஏற்ப நெய்வேலி தொகுதியினுடைய வட்டம் 30 மக்கள் இன்னைக்கு வந்து அந்த மாற்றத்தை விரும்பினால கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை நீங்கள் தான் உருவாக்கணும். அந்த மாற்றம் வந்துச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பகுதிக்கு கரண்ட்டு, அதுபோல் சாலை வசதி, அதுபோல் குடிநீர் வசதி, கால்வாய் வசதி கிடைக்கின்ற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கேமரா சின்னத்துக்கு அவங்க வாக்களித்து உங்களுடைய கேமரா சின்னத்துக்கு வந்து எந்த தொகுதி? இது வந்து நெய்வேலி தொகுதி. ஆமா. எந்த பகுதி? வட்டம் 29. வட்டம் 29. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் ராஜகோபால். நான் ஒரு பிரைவேட் ஓட்டுநர். இது உங்க காருங்களா? என் சொந்த காரு. என்ன நடந்ததுங்க? நேற்று நைட்டு ஒரு 2 மணி இருக்குங்க. 2 மணி வாக்கில்
ஒரு ஆள் யாருன்னு அந்த பசங்க யாருன்னு தெரியல, புது பசங்களாக இருந்தாங்க. நான் ஒரு சவுண்டு கேட்டு என்னடா சவுண்டு கேட்க வெளியே வந்தால் என் காரை அடித்து உடச்சிட்டாங்க. நான் என்னடான்னு துரத்திட்டு போகல, அவனுங்க ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கக்குள்ள அந்த பசங்க அங்கே ஒரு இடத்துல எங்ககிட்ட பிடிச்சாங்க. நான் அந்த பையனை பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கக்குள்ள கூட இருந்த ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், எங்கேருந்து வந்தான்னு தெரியல, திடீர்னு என் கழுத்துக்கு எதையோ எடுத்துகிட்டு வர மாதிரி எடுத்துகிட்டு வந்தான். நான் டக்குன்னு கழுத்துக்கு ஏதோ வருதுன்னு சொல்லி ஒதுங்கக்குள்ள என் நெஞ்சில் ஒரு கோடு காட்டுங்க. என் நெஞ்சில் ஒரு கோடு போட்டு 30ஆம் பாக்குள்ள ஓடி போயிட்டானுங்க. மிச்சப்படி அதுக்கப்புறம் எல்லாரும் தேடி தேடி பார்த்தோம். அவனுங்க எங்கே போனானுங்க, எந்த இடத்துக்கு போனானுங்க எதுவும் தெரியலங்க. இப்போ உங்களுக்கு வந்து வேற யாராவது தூண்டுதல் பேர்ல இல்லை முன்னுரிமை நினைக்கிறீங்களா? எப்படி நடந்தது? இல்லை, இது முன்னுரிமை தூண்டுதலாம் எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லை. இது மட்டும் தானே, வேற ஏதாவது புயல் நடந்துச்சு அந்த மாதிரி? 30ஆம் பிளாக்ல அதே மாதிரி ஒரு 8-9 கார் உடைச்சிருக்காங்க. கார் உடைச்சிருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே அங்கே போயிட்டு வந்தோம். இந்த மாதிரி சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு 5-6 கார் உடைச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த வீட்டின் உரிமையாளர், அந்த காரின் உரிமையாளர் சொன்னாங்க. அது போல சொல்றீங்க. வேற என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு சரியா சொல்ல தெரியலங்க, என்ன காரணம் சரியா சொல்ல தெரியல. ஆனா இதேமாரி இன்னொரு வாட்டி இந்த மாதிரி சம்பவம் நடக்காம அரசாங்கம் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க எங்க உங்க குடும்பத்தோட வச்சுக்கிறீங்களா? ஆமாங்க. அவங்க குழந்தை குட்டிகளோட இந்த வீட்டுல இருக்கீங்க? ஆமா, அந்த வீட்டுல தான் இருக்கும். மின்சார வசதி, சாலை வசதி இதெல்லாம் இருக்குங்களாங்க? நாங்க இங்க கோட்ரஸ்ல இருக்கனால எங்களுக்கு மின்சார வசதி, சாலை வசதி இருக்கு. ஆனா இயல்பான மக்களுக்கு என்னன்றது தெரியல. ஆனா நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. வேற யாராவது வந்து உங்களை பார்த்தாங்களா? வேற இல்ல, உங்களுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்ல வந்தாங்களா? யாராவது வந்தாங்களா? அண்ணன் வேல்முருகன் அண்ணன் கட்சியில இருந்து வந்தாங்க. யாருங்க? தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்து. இந்த தொகுதியில இப்ப எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கிற திருமாவளவன் அவர் வந்தாரு. என்ன சொன்னாரு? பார்த்து ஆறுதல் சொன்னாரு. பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம்னு சொல்லிருக்காரு. நம்புறோம் இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லிருக்காரு. இது எந்த தொகுதிமா? நெய்வேலி. எந்த பகுதி இது? 30ஆம் பிளாக், நெய்வேலி டவுன்ஷிப். 30ஆம் பிளாக். உங்க பேரு? ஐயப்பன். ஐயப்பன். இது என்ன நடந்தது, எப்படி நடந்தது, என்ன நடந்தது? நேற்று நைட்டு ஒரு 1 மணி அளவு இருக்கும். சரிங்க. ஒரு வண்டியில வந்து இறங்கி இந்த காரை ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு அந்த காரை அடிச்சிருக்காங்க. அதை அடிச்சுட்டு அடுத்து அந்த ஆட்டோவை அடிச்சுட்டு இன்னொரு காரை அடிச்சுட்டு அடுத்து 29 பிளாக்ல போய் அங்கே ஒரு காரை உடைச்சிருக்காங்க. எங்க அம்மா எல்லாம் ஃபோன் அடிச்ச உடனே நான் டவுன்ஷிப்ல இருந்து வந்த உடனே இங்க இருந்து எல்லாம் அப்படி கும்பலா போயிட்டாங்கன்னா துரத்திட்டு போனோம். அங்க ஒரு பையனை அடிச்சுட்டு அவங்க ஓடிட்டாங்க, செருப்பை விட்டுட்டு ஓடிட்டாங்க வண்டியில. அங்கிருந்து பின்னாடியே துரத்திட்டு போனோம். 21 போய் லாஸ்ட்ல பூந்துட்டாங்க. ஒரு வண்டி இன்ஜின் ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க. அதை அந்த பக்கம் அந்த வீட்டுல போட்டுட்டு இப்படியே போயிட்டாங்க. எதனால தெரியல. என்ன எதனால யாராவது என்ன எதனால வந்து இத்தனை தடவை இந்த மாதிரி பிரச்சனை வந்ததே கிடையாது. தேர்தல் நேரம் இன்னும் 2-3 நாள்ல வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்குது. ஏதாவது ஒரு நீங்க வேற ஏதாவது சந்தேகப்படுறீங்களாமா? அதெல்லாம் யாரோ வேணும்னுதான் செஞ்சிருக்காங்க சார். இதெல்லாம் வந்து ஒரு சண்டைக்காரங்க அப்படிலாம் செய்யல, வேணும்னுதான் செஞ்சிருக்காங்க. சந்தேகப்படுறீங்க? ஆமா. வேற ஏதாவது காவல்துறை ஏதாவது வந்தாங்களா, பார்த்தாங்களா? நைட்டே போன் அடிச்சு சொன்னோம். வந்தாங்க, எடுத்துட்டு எல்லாம் போட்டோ எடுத்துட்டு அந்த இன்ஜின் எல்லாம் எடுத்துட்டு பாத்துக்கிட்டு காலைல வந்து என்ன நடவடிக்கை கம்ப்ளைண்ட் கொடுங்கப்பா, நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. சரி, வேற ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்ல வேற ஏதாவது பார்க்க வந்தாங்களா? ஆறுதல் சொல்லலாம். கட்சிக்காரங்க வந்து பார்த்தாங்க. எந்த கட்சிக்காரங்க வந்தாங்க? வேல்முருகன். யாரு வந்த பேரு? அவர் பேரு திருமாவளவன். வந்து பார்த்தாரு. என்ன சொன்னாரு உங்ககிட்ட? பார்த்துட்டு பயப்படாதீங்க, சட்டப்படியா என்ன இது எடுக்கணுமோ ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுக்கிறோம். இப்ப இது மட்டும் தான் நடந்திருக்கா இல்ல வேற ஏதாவது நடந்திருக்காங்க? இப்போதைக்கு இது மட்டும் தான் நடந்தது. இந்த மாதிரி நடந்ததே இல்லை. சார், இந்த பகுதியில் வந்து தெருவிளக்குகளா இருக்குங்களா? இந்த தெருவுல ஃபுல்லா லைட், ஸ்ட்ரீட் லைட்டே இல்லவே இல்லை. ஃபுல்லா இருட்டாவே தான் இருக்கு. ஒரு லைட் கூட கிடையாது. என் வீட்டுல கரண்டே கிடையாது. இந்த காலத்துலயும் கரண்ட்ல தான் வாழ்றோம். எத்தனை ஆண்டு காலமா இருக்கீங்க? 10-15 வருஷமா இருக்கு. 10-15 வருஷமா இங்க வந்து கரண்டே இல்லாம இருக்கு. கரண்டே இல்ல. எத்தனை வருஷமா இருக்கீங்க? நாங்க ஒரு 15 வருஷமா கரண்டே இல்லாம இங்க இருக்கோம். 15 வருஷமா கரண்டே இல்லாம இருட்டுல இருக்கீங்கமா? இருக்கீங்க. பசங்க எப்படி படிக்கிறது? சோலார் வச்சீங்கன்னா லைட் மட்டும் தான் எரியும். சொந்த செலவுல சோலார் வச்சு அதன் மூலமா இருக்கிற கரண்ட் வந்து நீங்க சமைக்கிறது, சாப்பிடுறது, குழந்தைக்கு படிக்கிறது எல்லாமே அதுலதான். வெயில் டைம் வந்தாதான் இந்த யூஸ் பண்ண முடியும். மழை டைம் வந்தா அது வந்து மின்சாரத்தை நம்ம சூரிய ஒளியில வர. அப்ப சூரிய ஒளி வந்தாலும் அந்த மின்சாரம். மழை பெஞ்சா அது வராது. கிடையாது. ஃபுல்லா இருட்டிலேயே இருக்க வேண்டியதா இருக்கு. சின்ன பிள்ளைங்க எல்லாம் நாங்க வச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு கரண்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சூழ்நிலை கடனோட வாங்கி கார வைக்கிறீங்க. அதையும் உடைச்சிட்டாங்க. சார், அதை வச்சுதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. பையன் மெக்கானிக்காரன் பெரியவன், இவன் சின்னவன். பிள்ளைங்க 2 படிக்குது, அவ்வளவுதான்.
வெளில நைட்டு வரவே முடியல. அவங்க கத்துறாங்க, கத்திக்கினே தான் போயிருக்கிறாங்க. வண்டியில கத்திக்கினே போயிருக்காங்க. திருப்பி நாங்க போயிட்டு அங்க இல்லாம திரும்ப வந்து இங்கதான் பிரச்சனை நடக்குதா இல்லையா அப்படின்னு வந்து பாத்துட்டு வர போறானுங்க. நாங்க கத்துறோம் நில்லுங்கடா நில்லுங்கடான்னு நிக்காம ஓடிட்டானுங்க. அவங்க ஒரு வண்டியில ஒருத்தவங்க, ஒரு வண்டியில 3 பேரு பாத்துக்கிட்டே போறானுங்க. நில்லுங்க நில்லுங்கன்னு கத்துனாங்க. அவனுங்க நிக்கவே இல்லை. அவனுங்க பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு பாஸ்டா போயிட்டானுங்க. நாங்க கை குழந்தையெல்லாம் வச்சுட்டு இருக்கோம், எப்படி இருக்க முடியும்? பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. பாதுகாப்பு இல்லாம அது 5 ஆண்டு காலமா கரண்ட் இல்லாம வாழன்னு சொல்றீங்க. தெருவிளக்கு இல்ல, எங்களுக்கு 5 ஆண்டு காலம் கரண்ட் இல்ல. வீட்டுல கரண்டே இல்ல. ஃபர்ஸ்ட் சோலார் மூலியமா தான் நாங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் வச்சிருக்கோம். பூச்சி ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்றது? ஆமா, இது நெய்வேலியோட நிர்வாகத்தில் கண்ட்ரோல் உள்ள இந்த வட்டம் 30ங்களா? வட்டம் 30. வட்டம் 30. சரிங்க. அந்த நெய்வேலியில உள்ள பகுதியில உள்ள வட்டம் 30ல நீங்க 5 வருஷம் கரண்ட் இல்லாம சோலார் வச்சு குழந்தைகளை எப்படிமா வச்சு பாத்துக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம் இல்ல? கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இப்ப யாரு இப்ப வந்து உங்களை பார்த்து ஆறுதல் சொல்லுங்க? கட்சிக்காரங்க எல்லாம் வராங்க. வந்து சொல்றாங்க. சொன்னீங்க திருமாவளவன் வந்து பாத்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு போயிருங்க. இது இல்லாம வேற ஏதாவது சம்பவம் நடந்துக்கு? வேற எதுவும் சரிங்க சரிங்க. வேற ஏதாவது நீங்க சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம்லாம் எதுவுமே சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. தூண்டுதலின் மூலமா தான் இது நடக்குது. தூண்டுதலின் மூலமா நடக்குதுன்ற சந்தேகப்படுறீங்க? அப்படி ஆகல. இன்னைக்குதான் தூண்டுதலின் மூலமா நடக்குது. ஏதோ தூண்டுதலின் மேல நடக்குதுன்ற மாதிரி சந்தேகப்படுறீங்க. சரிங்கம்மா. அவர் வந்து உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறா, காவல்துறை மூலமா ஆக்ஷன் எடுக்க சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. தொகுதிங்க. சரிங்க. இது பண்ண நெய்வேலி தொகுதி. நெய்வேலி தொகுதி. இது எந்த பகுதி? இது வட்டம் 30. வட்டம் 30. இது வந்து இப்ப என்ன நடந்ததுங்க? அது நைட்டு 1:30 மணி இருக்கும். நைட்டு 1:30 மணிக்கு மேல டப்பு டப்புன்னு சத்தம் கிடைச்சு. வெளியில ஓடியாந்து பார்த்தோம், 2 பேர் வண்டியில அடிச்சு 4 பேர் வண்டியில 2 வீலர் வேகமா போயிட்டாங்க. நாங்களும் பின்னாடியே ஓடி ஓடி பிடிச்சி போறது சத்தம் போட்டு ஓடுறோம். பிடிக்க முடியும். வீட்டுல தான் இருந்தீங்க? ஆனா வீட்டுல தான் இருந்தோம். எல்லாரும் வீட்டுல தான் இருந்தோம். மணி 1:30 மணி சவுண்டு கேக்குதுன்னு வெளில வந்து பார்த்தோம். ஆனா எல்லாரும் தெருவில் உடனே எல்லாரும் முடிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கு பின்னாடியே ஓடினாங்க. பிடிக்க முடியல அந்த பசங்களை. ஆனா பசங்க வயசு பசங்க தான். எல்லாம் லைனா உடச்சிருந்து போயிட்டாங்க. எத்தனை பேர் யாரும் தெரியல? 4 பேர். 4 பேர். யாரும் தெரியுங்களா? தெரியாது. ஆள்லாம் நாங்க சரியா புதுசா அந்த பசங்க தெரியல. அதெல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அது புரியல ஒன்னும். அது பொருள் உடஞ்சதையும் அந்த இதுல எங்களுக்கு எதுவுமே கை கடை ஓடல. எங்களுக்கு வாழ்வாதாரமே இதுதான். எங்க பையன் இதுதான் ஓட்டிட்டு இருக்காப்ல. இப்போ இது மாதிரி உடச்சு போட்டு போயிட்டாங்க. நாங்க என்ன செய்ய முடியும்? கடன் வாங்கிதான் வாங்கினது அது. சரி, யாராவது காவல்துறை வந்தாங்களா? பார்த்தாங்களா? பார்த்துட்டு போயிருக்காங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாராவது வந்தாங்களா? இதற்கு யாராவது உங்களை பார்த்து ஆறுதல் சொன்னாங்களா? கட்சிக்காரங்க வந்தாங்க. யாரு? வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கட்சி. யார் வந்தது? திருமாவளவன் வந்தாரு. வந்து பார்த்துட்டு சரி நாங்க இதுக்கு என்ன செய்யணுமோ பார்த்து செய்யறோம் அப்படின்ட்டு போயிருக்காங்க. சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆமா. இப்ப இந்த பகுதியில வேற ஏதாவது இந்த மாதிரி உடைச்சிருக்காங்களா? இல்ல, இதுல ஒரு 5 கண்ணாடி, மொத்தம் 5 வண்டி, 5 காரு ஆட்டோ. இது 1 ஆட்டோ. காரு 3 கார் 3 காரு 23 ஒரு காரு. நீங்களே கஷ்டத்துல இருக்கீங்க. தண்ணி வசதி இல்லாம இருக்கீங்க. கரண்ட் வசதி இல்லாம இருக்கும். ஸ்ட்ரீட் லைட் வசதி இல்ல. ஆனா இருக்கும்போது இந்த மாதிரி நடந்திருக்கும். நாளைக்கு தனியா இருக்கும்போது நம்ம இங்கே விட்டுட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு வெளியில போயிருந்தா குழந்தைங்கலாம் இருக்காங்க. ஏதாவது நடந்தா என்ன பண்ண முடியும்? பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கு என்னன்றதும் பார்த்து செய்யும். எத்தனை மணிக்குமா இருக்கு? சுமார் எத்தனை மணி? 1:30 மணி. 1:30 மணி. நீங்க ஏதாவது வெளியில வர முடியல? சரி, சவுண்டு கேட்கவும் வெளில வந்து பார்த்தோம். ஏன்னா நாங்களாம் சின்ன குழந்தைங்கலாம் வச்சிருக்கோம். ஏதோ ஒரு அவசரம் வெளியில வர்றோம். இன்னைக்கு இது மாதிரி நடந்திருக்கு. நாளைக்கு எங்க பிள்ளைங்க ஏதோ ஒண்ணுனாக்க நாங்க என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஏன்னா எப்பயுமே நாங்க வெளியில இவ்வளவு வருஷமா நாங்க வெளியில தான் பொருளை விட்டு வச்சிருக்கோம். அது ஒரு வண்டி. இந்த லைன்ல ஃபுல்லா 5 வண்டி நிக்குது. 5 வண்டியும் லைனா அப்படியே ஒரு வண்டியா நிப்பாட்டி டக்கு 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 அடிச்சு போயிட்டே இருக்காங்க. ஆமா, நேருக்கு பாருங்க. அந்த லைன்ல ஒரு கார் நிக்கு பாரு. அது இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி, மொத்தம் 4-5 வண்டி ஒரே லைன்ல அடிச்சிட்டாங்க. எல்லாமே பயங்கர சேதம். எல்லாருமே அதை வச்சுதான் வாடகை ஓட்டுறவங்க தான். வண்டி வாடகை ஓட்டுறவங்க தான். தெருவுக்கு இல்ல. ஆமா, இதெல்லாம் தெருவுல எதுவுமே இருட்டா தான் இருக்கும் எல்லாமே. ஆமா, அன் டைம்ல யாரு வராங்க போறாங்க. சாக்கடை வசதி இல்ல. ஒன்னும் தெருவுல எந்த வசதியுமே கிடையாது. தெருவுல தான் நாங்க போய் தண்ணி எல்லாம் பிடிக்கிறோம் இவ்வளவு வருஷமா. எல்லா ஊர்ல இப்ப வெளி ஊர்ல எல்லாம் பார்த்தா வீட்டுக்குள்ளேயே பைப் போட்டுருக்காங்க. எல்லா வசதியும் இருக்கு. ஆனா நெய்வேலியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை.
நெடுக்க அந்த பக்கத்துல இருக்க வண்டியை போய் பாருங்க. உடைச்சிருக்காங்க. ஆமா, எல்லாம் லைன் ஃபுல்லா ஒரு 5-6 வண்டி உள்ள உடச்சான். பயங்கரமான சேதம். சரிங்க. ஆமா, மெயின் வந்து கரண்ட் தண்ணி வசதி கிடையாது, கரண்ட் வசதி கிடையாது. இது லான் டைம்ல யார் போறாங்க யார் வரான்னு தெரியாது. வெளியே எந்த நபர் போறாங்க கண்டுபிடிக்க முடியல. பயங்கரமான எல்லாம் அச்சத்தில் தான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா, அதையும் போய் பாருங்க. என்ன நடந்தது, என்ன நடந்தது, எப்படி நடந்தது? இது நேற்று நைட்டு சுமார் ஒரு 1 மணி டு 1:30 மணி போல சரி, யாருன்னு தெரியாது முகம் தெரியாத நபர்கள் வந்தாங்க. வந்து தெருவில் இருந்த எல்லார் வீட்டில இருந்து வெளியில நின்ற வாகனங்கள், காரு எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டாங்க. உடைச்சிட்டு நம்ம வெளியில வர்றதுக்குள்ள கிளம்பிட்டாங்க எல்லாருமே. நீங்க யாரும் பார்க்கல? இல்லைங்க, யாருமே முகம் தெரிஞ்ச நம்பர் இல்லை. ஆனா எல்லாம் பார்த்தோம், ஆனா யாருமே முகம் தெரிஞ்ச நம்பர் இல்லை. இங்க நாங்க இந்த சுத்துவட்டியில பார்த்த முகம் மாதிரி தெரியல. எத்தனை பேர் கொண்டு கும்பல்? 2 வண்டியில வந்தாங்க. ஒரு வண்டியில 3 பேர் வந்தாங்க, இன்னொரு வண்டியில 2 பேர் வந்தாங்க. வேற ஏதாவது ஆயுதங்கள் வச்சிருந்தாங்களா? எல்லாமே கத்தி, ஒரு சில ராடு எல்லாமே வச்சுக்கிட்டு நம்ம வெளியில வந்து அவங்களை யாருன்னு என்னன்னு பார்க்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் பயம் கொடுத்துட்டு போனாங்க. இது உங்களுடைய சொந்த வாகனம்? என் சொந்த வாகனம். இது நீங்க வந்து கடன் வாங்கி ஏதோ வந்து நம்ம ஏதோ குடும்ப சூழ்நிலையை வச்சு லோனுக்குன்னு போட்டு சிறுக சேர்த்து வாங்கினாருங்க. இதை வந்து உடைச்சிட்டாங்க. இது யாராவது வேற ஏதாவது பார்க்க வந்தாங்களா? இது சார்ந்து நம்ம வெளியாட்கள் யாரும் வரல. நேற்று நைட்டு காவல்துறையும் கால் பண்ணோம். ஒருத்தர் வந்துட்டு பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க. சரியான முறையில் இருந்தாங்க. வேற ஏதாவது ஆறுதல் சொல்ல வேற ஏதாவது வந்தாங்களா? எம்எல்ஏ கேண்டிடேட் நிற்கிறாருல்ல, அவர் மட்டும் வந்தார். யாரு? திருமாவளவன். அவர் மட்டும் தாங்க இருந்தார். அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து வந்தாங்க. வேற யாரும் இது சார்ந்து வேற யாருமே வரல, இது வரைக்கும் வரல. இது என்னோட மட்டும் போல, இன்னும் தெருவில் இருக்கிற நிறைய வீட்டில் உடைச்சிருக்காங்க. ஓ, தெருவுக்குள்ள உடைச்சிருக்காங்க. தெரு எத்தனை காருங்க? கார் மட்டுமே ஒரு 4 காருங்க. 5 காருங்க, ஒரு ஆட்டோ ஒன்று. 5 காரு, ஒரு ஆட்டோ. எல்லாருமே இந்த தெருவில் இருக்க எல்லாமே கூலி தொழில் பண்றவங்க, யாரும் இருக்கப்பட்டவங்க ரொம்ப வசதியான ஆளு கிடையாது. இங்க இருக்கிற சமுதாயத்துல தினக்கூலியில வேலை செய்யறவங்க தான். யாரும் வந்து மாத சம்பளத்தை கூட முழுசா வேலை செய்யறவங்க கிடையாது. சிறுக சேர்த்து வச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் அவங்களுடைய குடும்ப நலனுக்கும் சேர்த்து வச்சு வாங்கின பொருள். ஆமா, நம்மளுடைய தேவையில இருந்த பொருள். அந்த இதை வந்து இப்ப அடிச்சு உடைச்சிட்டு போயிட்டாங்க சமூக விரோதிகள். யாருன்னு உங்களுக்கு தெரியல? இது வரைக்கும் அடையாளம். அப்ப இந்த பகுதி இந்த தெருவில் ஃபுல்லா உடைச்சிட்டாங்க. ஆமாங்க, அந்த தெருவில் மட்டும் உடைச்சிருக்காங்க. சரி, வேற எந்த பகுதி உடைச்சிருக்காங்க? இதுல முன்னாடி போகணுங்களே. முன்னாடி போவோம். சரி, பார்க்கலாங்களா? சரி.